கைஸ், இஏஎல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி 80,000லேருந்து 1,08,000 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இஏஎல்லேருந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டேரெக்டாக இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் கூட இருக்குது. இன்ஜினியர் கேட்டகரிலையும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அசோசியேட் இன்ஜினியர் கேட்டகரி, இதுக்கு பிடெக், பிஎஸ்சியில் சிவில் முடிச்சுட்டு 60% நீங்கள் மார்க் வச்சுருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் அசோசியேட் இன்ஜினியர் கேட்டகரியிலே பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் கேட்டகரி, இதுக்கு பிடெக், பிஎஸ்சியில் மெக்கானிக்கல் நீங்கள் முடிச்சுட்டு 60% நீங்கள் வச்சுருக்கோன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே பார்த்திங்கன்னா சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா அசோசியேட் ஆஃபீஸர்ஸ் கிரேட் 2 கேட்டகரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரியில் ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ப்ளஸ் அதோட டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் அசோசியேட் இன்ஜினியர் கேட்டகரி. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் கேட்டகரி, பிடெக், பிஎஸ்சியில் சிவில் முடிச்சிருக்கணும். இதுக்குமே சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கெல்லாமே ஏஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 கேட்டகரிக்கு 37 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அண்ட் 4th கேட்டகரிக்கு 41 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். எல்லா வேக்கன்சியும் கம்யூனிட்டி வரியாகவும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த போஸ்டிங் கூட பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க கைஸ், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எனிவேர் இன் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் உங்களுக்கு இருக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க கைஸ், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி 80,000லேருந்து 1,08,000 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இன்டர்வியூட அந்த வாக்கின் டைமு, டேட்டு அதெல்லாமே சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. 4th மே வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.